அக்கரைப்பற்று கருங்கொடி தீவில் பூர்வீக குடியேற்றமும். இது சம்பந்தமாக இப்பொழுது பார்ப்போம். சுமார் இன்றைக்கு 423 வருடங்களுக்கு முன்னர் முஸ்லிம்களின் முதல் குடியேற்றம் அக்கரைப்பற்றில் நிகழ்ந்துள்ளது. இலங்கையில் பயிர் செய்கையின் அறுவடை கிடைக்கும் காலத்தை அவதானித்து அந்த சீசனுக்கு வருடா வருடம் இந்தியாவிலிருந்து பட்டாணிகள் வர்த்தகத்திற்காக இலங்கை வந்து செல்பவர்களாக இருந்தார்கள். அந்த அடிப்படையில் இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் ஒன்றான அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருக்கோயில் பிரதேசத்தில் செய்கை பண்ணப்பட்ட பயிர் செய்கையின் அறுவடை காலத்தை அறிந்திருந்த பட்டாணிகள் வருடா வருடம் குறித்த சீசனுக்கு அங்கு வந்து செல்பவர்களாக இருந்தார்கள். முற்றிலும் வியாபார நோக்கத்துக்காகவே வந்து செல்வார்கள். அவ்வாறு ஆண்டுதோறும் வந்து செல்கின்ற போது ஒரு வருடம் திருக்கோயில் பிரதேச வாழ் தமிழ் இந்து மக்களால் இந்த பட்டாணிகளிடம் ஓர் உதவி கேட்கப்பட்டது. அதாவது, நாங்கள் எங்கள் பயிர்ச்செய்கை அறுவடை செய்கின்ற காலப்பகுதியில் குறித்த சீசனில் மையங்கணை பகுதிகளில் இருந்து வேடுவர்கள் வந்து எங்களது பொருட்களை சூறையாடி செல்வது அடிக்கடி இடம்பெறுகின்றது. எனவே எங்களுக்கு உங்களால் ஏதாவது உதவி செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அதற்கு அந்த பட்டாணிகள் கூறியதாவது, உங்களது அடுத்த அறுவடை சீசனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னர் நாங்கள் வந்து உங்கள் பகுதியில் மறைந்திருந்து வேடுவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுவோம் என வாக்குறுதி அளித்து சென்றுள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து வந்த வருடம் திருக்கோயிலுக்கு வந்தவர்கள் அவர்களது வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள். எவ்வாறெனில், பட்டாணிகளில் மறைந்திருக்கையில் மையங்கணி வேடுவர்கள் வந்தவுடன் மறைந்திருந்தவர்கள் வெளிப்பட்டு கொள்ளையிட வந்த வேடுபவர்களை கடுமையாக தாக்கி அவர்களை துரத்தி சென்று படவட்டின குடாவில் வைத்து அவர்களில் சிலரை வெட்டி மீதமானவர்களை விரட்டியும் அடித்துள்ளனர். இச்சம்பவம் முடிந்த பின்னர் பட்டாணிகள் இந்தியா திரும்ப முற்பட்டனர். அப்போது திருக்கோயிலில் வாழ்ந்த தமிழ் இந்து மக்கள் பட்டாணிகளிடம் முக்கிய கோரிக்கை ஒன்றை விடுத்தனர். நீங்கள் இந்தியா செல்ல வேண்டாம், இங்கேயே தங்குங்கள். ஏனெனில் நீங்கள் சென்ற பின்னர் உங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த நேரத்திலும் வந்து எங்களை தாக்கலாம். ஆதலால் நீங்கள் போக வேண்டாம் என உறுதியாக இருந்தனர். செய்வதறியாத பட்டாணிகள் அவர்கள் முஸ்லிம் வர்த்தகர்கள் ஒரு முடிவுக்கு வந்தனர். திருக்கோயில் வாசிகளிடம் இவ்வாறு கூறினார்கள், அப்படியாயின் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களது பெண் மக்களில் இருந்து ஒவ்வொருவரை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். அதற்கு அவர்கள் பரிபூர்ண சம்மதத்தையும் வழங்கியுள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து அப்பட்டாணிகள் தங்களது மனைவியர்களுடன் அக்கரைப்பற்று கருங்கொடி தீவில் தங்களுக்கான குடியிருப்பிடங்களை, அதாவது வீடுகளை அமைத்து கொண்டனர். தங்களது பெண் மக்கள் பட்டாணி கணவன்மாருடன், அதாவது தமிழ் பெண்கள் பட்டாணி கணவன்மாருடன் கருங்கொடி தீவில் குடியேறி அதே காலப்பகுதியில் பெண் கொடுத்த தமிழ் இந்து மக்களின் அதிகமானோர் கருங்கொடி தீவில் தெற்கு புறத்தில் குடியேறினார்கள். குடியேற்றம் நடைபெற்ற உடனேயே அம்மக்கள் தங்களது வணக்க வழிபாடுகளுக்காக கம்புகளையும் கிடுகுகளையும் கொண்டு ஒரு பள்ளியை தமது வசிப்பிடங்களுக்கு மத்தியில் அமைத்தார்கள். அதுவே இன்று அக்கரைப்பற்று ஜும்மா பெரிய பள்ளிவாசலாக இருக்கின்றது. தம்பிக்கண்டுவின் புத்தகம் என்னும் வரலாற்று ஏட்டில் இருந்து இவைகள் எடுக்கப்பட்டது. அதில் முதலாவது, இங்கு முஸ்லிம் மக்கள் குடியேறிய அதே கால பகுதியிலேயே தமிழ் மக்களும் இங்கு குடியேறினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது, பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கும் தமிழ் மக்களின் சித்தி விநாயகர் ஆலயத்தை கட்டுவதற்கும் வேலைகள் ஒரே நாளிலே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களின் விழாக்களில் முஸ்லிம் மக்களும், பள்ளிவாசல்களில் கந்தூரி வைபவங்களில் தமிழ் மக்களும் நேச பாவத்துடன் கலந்து சிறப்பித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ள தம்பிக்கண்டுவின் புத்தகம் என்னும் வரலாற்று ஏட்டில் மூலமாக தெரியவரும் செய்திகளாகும். இன்றும் கூட இப்பள்ளிவாசல் நிர்வாகம் முஸ்லிம் தமிழ் மக்களிடையே நல்லுறவு நிகழக்கூடிய ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளில் அயராது ஈடுபட்டு வருகின்றது என்பதும் துணிந்து கூறக்கூடியதாக இருக்கின்றது. அக்கரைப்பற்றில் தமிழ் மக்களிடம் காணப்படும் குடி அமைப்புகள் முஸ்லிம்களிடமும் இன்று வரை பின்பற்றப்படுகின்றது. உதாரணமாக, தமிழர்களிடம் காணப்படுகின்ற முதலாவது பணிக்கனார் குடி, இரண்டாவது குருக்கள் குடி போன்றவைகளாகும். முஸ்லிம்களிடத்திலும் முறையே முதலாவது பணியட்டுக்குடி, இரண்டாவது இலவக்குடி, இதை ஆலிம் குடி என்றும் சொல்லுவார்கள். இந்த பெயர்களில்தான் இவைகள் அழைக்கப்பட்டிருக்கின்றது. பணிக்கனார் குடியைச் சேர்ந்தவர்களது
தலைமையில் சித்தி விநாயகர் ஆலயத்தின் தலைவர் தெரிவு செய்யப்படுவதும், அதேபோல் பணியாட்டுக்குடியைச் சேர்ந்தவர்களது தலைமையில் ஜும்மா பெரிய பள்ளி வாசலின் தலைவர் தெரிவு செய்யப்படுவதுமான நடைமுறைகள் இன்று வரையில் இருக்கின்றது. ஒரு குடியைச் சேர்ந்த ஆண் அல்லது பெண் அக்குடியைச் சேர்ந்த முறையே பெண் அல்லது ஆண்களை திருமணம் செய்வது தவிர்க்கப்பட்ட ஒரு மரபாக இருந்து கொண்டு வருகின்றது. ஏனெனில் ஆணும் பெண்ணும் ஒரு குடியைச் சேர்ந்தவர்களாயின் அவர்களது தாய் அவளின் தாய் அப்படி செல்லும் போதோ அங்கு இருவரதும் தாய் ஒருவராக இருக்கின்றார்கள் என்பதும் அதன் முடிவாகும். மேலே சொன்னவாறு கிபி 1600ஆம் ஆண்டளவில் முதல் குடியேற்றமான அக்கரைப்பற்றில் இடம்பெறுவதற்கு முன்பே அட்டாளச்சேனை பகுதியில் பள்ளிவாசலுடன் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தமை இங்கு குறிப்பிட வேண்டிய முக்கியமான ஒன்றாகும். ஒரு பிரதேசத்தில் புதிதாக ஒரு பள்ளிவாசல் கட்டுமான பணி செய்கின்ற போது அவ்விடத்திற்கு அருகில் ஏற்கனவே உள்ள பள்ளிவாசல்களின் நிர்வாக மக்களால் உதவி செய்வது பொதுவான ஒரு விடயமாகும். அதன் அடிப்படையில் அப்போது பட்டாணிகள் காலத்தில் அட்டாளச்சேனையில் வாழ்ந்த முஸ்லிம்களின் பலர் அக்கரைப்பற்று பள்ளிவாசலை கற்களால் கட்டுவதற்கு கற்கள் தருவதாக விருப்பம் தெரிவித்து இவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார்கள். இவர்களும் மாட்டு வண்டிகளை கட்டி கொண்டு சென்றதாகவும் அங்கு சென்றதும் அங்கிருந்த ஒரு சிறிய குழுவினர் அதற்கு மறுப்பு தெரிவித்து திருப்பி அனுப்பியதாகவும், இவர்கள் கற்கள் கிடைக்காத கவலையில் வண்டிகளை திருப்பி கொண்டு வந்ததாகவும், திரும்பி வரும்போது அவர்களை பற்றிய சில வசனங்களை இவர்களுக்கிடையே பேசிக்கொண்டு வந்ததாகவும் எழுதப்படாத வரலாற்று தகவல்கள் சந்ததி சந்ததியாக கடத்தப்பட்டு வருகின்றமையும் இவ்விடத்தில் குறிப்பிடுதல் சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதால் கூறுகின்றேன். கருங்கொடித்தீவில் குடியேற்றம் நடந்ததிலிருந்து சுமார் 200 வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக, அதாவது கிபி 1800, இப்பள்ளிவாசல் ஒன்றே இவ்வூர் முஸ்லிம் மக்களின் வணக்க வழிபாடுகளுக்கு சமூக நடவடிக்கைகளுக்குமான மத்திய நிலையமாக இருந்து வந்துள்ளது. இவ்வூர் முஸ்லிம் மக்களின் சமய, சமூக, தொழில் மற்றும் வாழ்வியல் சம்பந்தமான அனைத்து விவகாரங்களும் இப்பள்ளி வாசல் நிர்வாகத்தின் கீழ் தீர்மானங்களுக்கு அமைவாகவே மேற்கொள்ளப்பட்டன. இதன் காரணமாக மக்களிடையே ஒழுக்கம், கட்டுப்பாடு, ஒற்றுமை, இறைபக்தி என்பன மிகவும் மேலோங்கி காணப்பட்டன. காலஞ்செல்ல செல்ல ஊரின் குடிப்பரம்பல் அதிகரித்து கொண்டு சென்றதும் மக்கள் குடியிருப்புகளின் எல்லைகள் விஸ்தரித்து கொண்டு சென்றன. விஸ்தரிப்பின் கடைசி எல்லையிலிருந்து மக்களின் நாளாந்த வணக்க வழிபாட்டு கடமைகள் நிறைவேற்றுவதற்கு இப்பள்ளிவாசல் தொலைப்பட்டு போய்விட்டது என்று உணரப்பட்டது. கணிசமான கால இடைவெளிகளில் மேலும் 2 பள்ளிவாசல்கள் கருத்தொற்றுமையின் அடிப்படையில் அமைக்கப்பட்டன என்றாலும் வாராந்த ஒன்று கூடலுக்காக ஜும்மா தொழுகை மிக்க நீண்ட காலமாக இப்பள்ளி வாசல்களில் மட்டுமே நடைபெற்று வந்துள்ளது. கிராமத்தின் தொன்மையான பள்ளிவாசல் ஒன்றுக்கு அக்கிராமத்தில் வதியும் ஒடுக்க விழுமியங்களிலும் இறை பக்திகளிலும் சிறந்து விளங்கிய கண்ணியமிக்க மக்கள் கூட்டத்தினரால் வழங்கப்பட்ட தனித்துவம் நிரம்பிய கௌரவமாக இது கருதப்பட்டது. அந்த வகையில் மிக மிக விசாலமான அமைதிமிக்க ஒரு நிலப்பரப்பிலும் ஒதுங்கி உயர்ந்த தென்னை மரங்களால் சூழப்பட்ட நிழற்பரப்பிலும் அமைந்து தொன்மை சிறப்புகளுடன் கம்பீரமாக காட்சி தரும் அக்கரைப்பற்று ஜும்மா பெரிய பள்ளி வாசல் கடந்த பல 100 வருடங்களாக இவ்வூரின் ஆத்மீக தலைமையகமாக திகழ்ந்து வருவதுடன் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் எண்ணிறைந்த காலங்களுக்கும் இவ்வாறே திகழ எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிய பிரார்த்திக்கின்றோம். இந்த தகவல் MMA முஹைதீன் மீரா சாஹிபு, நாகூர் தம்பி, ஜமால்தீன் முஸ்தபா, அப்துல் கனீம் என்ற இவர்களின் ஊடாக கிடைத்துள்ளதை நான் எனது யூடியூப் பகுதியில் வழங்கியிருக்கின்றேன். நன்றி.